ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கு. இதுதான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு, சாரீலேருந்து கட் பண்ணது. இது லைனிங் 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு 80 சென்டிமீட்டரே போதும், இருந்தாலும் 1 மீட்டர் நான் வாங்கியிருக்கேன். இது அளவு ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு இது மாதிரி சரிசமமாக எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த 2 ஆமை முடிகிற இடம், இப்போ அப்புறம் அந்த எடுத்துகிட்டு ஒரு மார்க்கு, அப்புறம் அந்த ஷோல்டர் இந்த எடுத்துகிட்டு ஒரு பின்னு, மொத்தம் நான் 3 பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கீழ் போர்ஷன்லேருந்து நான் மார்க் பண்ணுறதை காமிக்கிறேன். இந்த அளவை கண்டுபிடிக்கணும். இது ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அளவு. ஓகேவா? இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னா 9.5 இருக்குது. அங்காண்ட நம்ம ஒரு 1.5 மேலே தான் கொடுத்துருக்கோம். மொத்தம் நம்ம வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 11.5 எடுக்க போகிறோம். அதே அளவே கடைசி வரைக்கும் 11 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது, அந்த சைடு ஓப்பனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கே இதுலேருந்து ஸ்டார்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் அதை மட்டும் தனியாக அப்படி எடுத்துக்கணும். இது மாதிரி இது வந்து 2 இந்த இடத்துக்கிட்ட ஃபுல் பண்ணது, இது ஓப்பன் பண்ணது. இதில் வந்து நம்ம இது மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் ஃபஸ்ட்டு அந்த அளவை நம்ம எடுத்துக்கணும். அந்த சைடு இருக்கிறத நம்ம வந்து ஸ்லீவுக்கோ இல்லை பட்டிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நார்மலாக நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணுற மெத்தட் இல்லாமல் இந்த மெத்தடு வந்து கொஞ்சம் கிளாத் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ கீழ்ப்பகுதியிலேருந்து பார்த்துடலாம். இப்போது இதை மட்டும் தனியாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் போர்ஷனுக்கு அதை எடுத்துக்கலாம். கீழே சரிசமமாக இல்லை, நான் சரிசமமாக போட்டுக்கிறேன். மார்க் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த போர்ஷன் நம்ம மார்க் பண்ண போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கட்டிங் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை தனியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கரெக்டாக நமக்கு வந்து 11.5 இருக்குது. நமக்கு வந்து தேவையானது 9.5 தான். அந்த ஸ்டிச்சிங்க்கு நான் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்காங்க. நார்மலாக 1 இன்ச்சு விடுவோம், இல்லை 1.5 இன்ச்சு விடுவோம். ஆனால் இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டிச்சிங்கில் அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை சரிசமமாக அப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இந்த கோடு நம்ம இங்கே 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கோட்டு மேலே இந்த ஹிப் போர்ஷன் போய் நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட நெக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட நெக்கு. அதே மாதிரி இது வந்து இப்படி வளையாமல் நேராக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட ஹைட்டு, இதனுடைய நெக்கு, இங்கே ஷோல்டரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெடி அளவு தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தையலுக்கு தேவையான அளவெல்லாம் விடுவோம். இப்போ இது முடிகிற இடம், அந்த இடத்துக்கிட்டையும் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அளவு விடணுமோ அந்த அளவு இங்கே விட்டுக்கணும். 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் கரெக்டான அளவு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஷோல்டருக்கு பக்கத்தில் இந்த சைடு இங்கே வரணும், அந்த சைடு வரணும். இப்போ இங்கே முடியுது இல்லையா, இதுக்கு முன்னாடி வரணும். இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு கொடுக்கலாம், இல்லை 1.25 இன்ச்சு கொடுக்கலாம். மெலிசாக இருந்தாங்க 1.5 இன்ச்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லைட்டாக கவு மாதிரி கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, நார்மலாக இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் போடுவோம். ஆனால் இந்த இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா, அப்படியே இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி எடுத்து வச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேக் போர்ஷனு, இது ஃப்ரண்ட் போர்ஷன் 2 பீஸு. இங்கே கீழே வந்து நான் சரிசமமாக இருக்கிறதுக்காக கோடு போட்டிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி
இப்போது இங்கே முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம்ல அதையும் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்ட் நெக் தான், கொஞ்சம் க்ளோஸ்டாக வர்றதுனால நான் லைட்டாக வெளியில் ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் அகலம் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி, இந்த போர்ஷனை இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, இந்த ஆர்ம் சைடு கட் பண்ணிக்கணும். நெக்கோட பேக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி எடுத்தாலே தெரியும். இந்த பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த பக்கம் அப்படியே பிடிச்சி ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதையும் லைட்டாக பிடிச்சிக்கிங்க, இல்லைன்னா கிளாத்து உள்ளே போய் கூட மாட்டிக்கும். இப்போது இந்த பேக் போர்ஷனை முடிஞ்சிருச்சு. இங்கே கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்ததில் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பேக் போர்ஷனு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடம் தான் நெக்கு நம்ம இது முடியுது. இங்கே வந்து இதனோட பேக்கோடது, இது பேக்கோட நெக்கு. அந்த இடத்துக்கிட்ட எதுவும் பண்ணக்கூடாது. இந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்டே ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு கூட அளவு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த போர்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சப்போஸ் வந்து சரியாக வரலன்னா 2 போர்ஷனையும் கவர் பண்ண மாதிரி வச்சு பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் கூட கஷ்டம். ஓகேங்களா? இதில் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கும் கீழே, அதாவது அதுக்கும் கீழே வருது ஒரு 1/2 இன்ச்சுக்கு. பேக் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே இதில் முன்னாடி ஒரு இது வருது. அந்த இடத்துட்ட ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோடு போட்டுட்டு, உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடியே வருது. அதாவது பேக் வந்து குட்டியாக இருக்குது, ஃப்ரண்ட்டு வந்து இறக்கமாக இருக்குது. இப்போ அந்த இடத்தையும் பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடும் அதே சேம் தான், நம்ம அங்கே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். இன்னும் க்ளோஸ்டாக இருக்கிறனால அவங்களுக்கு வேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் எடுக்க போகிறோம். இந்த நெக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதையும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஆஃபுக்கு கீழே வந்து இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த டாட் லைனுக்கு நேரம் ஒரு சின்ன கோடு ப்ளஸ் அடியில் ஒரு கோடு. அப்புறம் இதனோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துட்டு ஒரு கோடு. அப்புறம் இந்த சைடு இருக்கிறதுல எவ்வளோ ஹைட்டு இருக்கோ அதை இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த கீழே ஸ்டிச்சிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த பட்டி போர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் ஐப்பட்டி ஊப்பட்டி அந்த சைடு வந்து இதுக்கு இங்கே வந்து நம்ம இங்கே தான் கட்டிங் போட போகிறோம். ஸ்டிச்சிங் வர்றது இங்கே வரும், அதனால் இங்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நடுவில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு இருக்குன்னா அதே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படின்னா இந்த சைடில் ஹிப் போர்ஷன் சைடு வந்து பிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச்சு போட்டுட்டு இங்கே வரும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா 1 இன்ச்சு தான் வருது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கே 2.5 1 லைட்டாக குறைஞ்ச மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. இப்போது இந்த போர்ஷன்ஸை நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அளவு ஜாக்கெட்டை வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மெஷர்மெண்ட்டு இதுக்கப்புறம் ஏதாவது மெஷர்மெண்ட்டு வந்துச்சுன்னா நான் வந்து அந்த கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். இப்போ இந்த இதில் வந்து நான் கட்டிங் வீடியோ மட்டும் தான் போடுறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது, உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கட்டிங் போடுறது கொஞ்சம் சுலபம் தான், ஆனால் ஸ்டிச்சிங்கில் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வீடியோ ஷூட் பண்ணவோ இல்லை மற்றதுக்கோ கஷ்டம். சப்போஸ் வந்து இல்லை எனக்கு வந்து அது சரி வரல தெரியல அப்படின்னிங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்ட்டாக போட்டிருக்கேன். ஆனால் ரீச் ஆகலை. இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷார்ட்ஸ் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட ஷார்ட்ஸில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து சரிசமமாக அப்படி மடிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கம் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன நாச்சு கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல டாட்டு சென்டர் டாட் இருக்குங்களா, அந்த இடத்துல ஒரு நாச்சு, இந்த இடத்துல ஒரு நாச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாச்சு. இது வந்து ஹைட்டு,
இந்த சைடு. இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சு இருக்குது. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இருக்குது. அதே வந்து 3 லைனும் ஒரே இடத்துக்கிட்டே வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வரணும். புரியுதுங்களா? அப்போ நான் இன்னும் கொஞ்சம் டாட் தள்ளி வைக்கணும்னு அர்த்தம். இன்கேஸ் நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அந்த ஈவனாக இது வந்துச்சுன்னா கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா கப் ஷேப் கரெக்டாக வராது. இப்போ நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்டலாம் ஒரு பெரிய ஊசி, எம்ப்ராய்டரி ஊசி இருக்கும். நீங்கள் ஷாப்பில் கேட்டால் தருவாங்க. கொஞ்சம் திக்னஸான ஊசி இருக்கும். அந்த ஊசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி 1-2 ப்ளவுஸ்க்கு தெரியாது. ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணணும், கட்டிங் போடணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த பின்னு கண்டிப்பாக தேவைப்படும். இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, கட்டிங் போடும்போதே மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் போடும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பட்டி பீஸு மேக்ஸிமம் ஒரு 5 இல்லை 6 அது மாதிரி ஹைட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போது இதில் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு லைன் தெரியுதா? அந்த லைன்லேருந்து லைட்டாக குறைஞ்ச மாதிரி கட் பண்ணி அடிப்போம். அவ்வளோதான். ரொம்ப பெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு வேர் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு பெண்ட் கொடுக்கலாம். அந்த சென்டரில் ஒரேடியாக அப்படி பெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு எங்கே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு நாச்சஸ் பண்ணியாச்சு. இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்காக சைடில் போர்ஷன் முடிக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து இது 2 பீஸு இப்படி போட்டோன்னா 4 பீஸு போட்டுட்டு ஹைட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து பத்தலைன்னா நம்ம வந்து கீழே கிளாத் அட்டாச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அப்படி மாதிரி கொடுக்கும்போது மடித்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு அளவு இல்லை. அதனால் கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் கொடுத்துட்டு சென்டர் அளவை மட்டும் மார்க் பண்ணிக்க போகிறேன். கீழே ஸ்டிச்சிங், ஏன்னா இது வந்து இன்னொரு கிளாத்து, இப்போது நான் 1.5 இன்ச்சு ஒரு கிளாத் எடுத்து வச்சு இதில் ஸ்டிச் பண்ணும்போது கொடுத்து மடித்து உள்ளே திருப்பணும். ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் விட ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான். பேக் போர்ஷனு ஸ்லீவு எல்லாமே அளவு ட்ரெஸ் இருந்தாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி சரிசமமாக எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு இங்கே நம்ம ஸ்லீவ் எண்டு, ஆம்கோல் எண்டு, இங்கே ஹைட் ஓவர் எண்டு, இங்கே சென்டரில் ஒரு சின்ன கையை வச்சுக்கிட்டு ஒரு டாட், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவே நமக்கு இருக்கும். இப்போது இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கணும். சென்டர் நாச்சு ஒன்று பண்ணிக்கணும். இந்த சைடில் வந்து ஸ்டிச்சிங் அளவு இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு. இப்போ 2ஆக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக அப்படி குறைஞ்ச மாதிரி லைட்டாக லீஃப் மாதிரி வரும். பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்த எடுத்து வச்சு ஒரு நாச்சு பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான், லைனிங் முடிஞ்சிருச்சு. இதே மெத்தட்லேயே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கூட கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இதில் எந்த டிசைனும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டிசைன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் போர்ஷனு, அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷனு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். எடுப்புலேயே கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இது ரெண்டும் ஓகே. ஆனால் ஸ்லீவுக்கு வந்து நம்ம கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து ஒரு கலரு, சாரீ ஒரு கலரு. அதனால் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்து கூட அட்டாச் பண்ண முடியாது. இதில் ஏதாவது பீஸ் விழுறதை வச்சு தான் நம்ம சைட்லலாம் அட்டாச் பண்ணிக்கணும். பட்டி போட்டுக்கலாம். இப்போ பட்டிக்கு நான் கட் பண்ணேன்னா இங்கே அடி வாங்கிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டிக்கு கிளாத் கொடுக்கணும். அதனால் இந்த 2 போர்ஷனும் நான் கட் பண்ணலை. இந்த போர்ஷனோட நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். ரொம்ப கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய கிளாத் விடாமல் இது மாதிரி 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டுட்டு நீங்கள் கட்டிங் போடணும். முக்கால்வாசி இப்போ வர சாரியில் வர ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஹைட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவாவது பரவாயில்ல, காட்டனு. ஆனால் இந்த ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸில் அந்த சாரியில் வரதெல்லாம்
ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப கிராஸாக போதா, அதில் வந்து கிளாத் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அது கஸ்டமரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்றாங்க. அது வந்து என்னன்னா எப்பயும் போல தான், அவங்களுக்கு இருக்கிற கிளாத்தில் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து ஓரளவு இப்போ நம்ம 1 மீட்டர் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இது மாதிரி சாரியில் வர்றது, அதில் டிசைன் வேறு. நான் பாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு டிசைன் ப்ளவுஸ் 2 பண்ணேன். சாரியிலேருந்து கட் பண்ண ப்ளவுஸ் தான். டிசைன் வந்து ஹெவி டிசைனு. கிளாத் வந்து சாரிலையும் கட் பண்ணக்கூடாது, காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கணும். நிறைய அந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நிமிர்ந்துருச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இல்லைம்மா எமர்ஜென்சி கொஞ்சம் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, நம்மளை நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஓகே அப்படின்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். கட்டிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறதில்ல, அதனால் எனக்கு ஸ்டிச்சிங் கண்டினியூ வீடியோ போட்டாலும் ஒரு 10, 20, 30 அப்படி தான் போகுது. ஸ்டார்டிங் போட்ட வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்படியே போச்சு. அடுத்தடுத்தது போட்டது எல்லாமே எனக்கு ஸ்டிச்சிங் வர ஆர்டர் தான் நான் போடுறேன், வேறு எந்த வீடியோஸும் போட மாட்டேன். அதனால் கட்டிங் மட்டும்தான் போடுறேன், ஸ்டிச்சிங் போடுறதா என்ன முடிவு பண்ணல. அப்புறம் ஒரு லாங் கவுனு கட்டிங் போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங்கும் அதை வந்து அடுத்தது ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.